இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியினூடாக சிறந்த ஒரு சமூக சேவையாளர் ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். தனக்கு மிஞ்சியதே தானம் என்று சொல்வார்கள் இல்லையா? பலருக்கும் தங்களுடைய உழைப்பில் ஊதியத்தில் இருந்து மேலதிகமாக இருக்கின்ற விடயங்களை தானமாகவோ இல்லாவிட்டால் சேவையாகவோ உதவியாகவோ செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு சாரரை பொறுத்தவரையில் தங்களுக்கே போதாத நிலையில் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சமூகத்தில் இருப்பவர்கள் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள். எது அப்படியாக இருந்தாலும் இந்த சமூக சேவை என்பது எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த சேவையாகத்தான் இருக்கிறது. காரணம், எங்களுக்கு ஒரு விடயம் தேவை என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களுக்கு அந்த தருணத்தில் ஓடி சென்று செய்கின்ற அந்த உதவி என்பது அளப்பெரியது இல்லையா? ஆகவே நாங்கள் இந்த சமூக சேவையோடு தொடர்புடைய ஒருவரைத்தான் சந்திக்கவிருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்ற சமூக சேவையாளர் டாக்டர் MNM நலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், ஒரு சிறந்ததொரு சமூக சேவையாளரை நாங்கள் எங்களுடைய கலையகத்தில் நாங்கள் சந்திப்பது எங்களுக்குள் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. காரணம், பலருக்கும் தேவையான நேரத்தில் செய்யப்படுகின்ற ஒரு உதவி என்பது அளப்பெரியதாக இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் பல்வேறு நிறுவனங்களில் உயர் பதவி வகித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த சமூக சேவையில் எவ்வாறு உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? உண்மையிலேயே என்னுடைய அனுபவம்தான் எனக்கு இந்த சமூக சேவையை செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. காரணம் என்னவென்றால், நான் சிறுவயதிலிருந்தே ஒரு இரக்க குணம் கொண்டவன். யாராலும் ஒரு விடயத்தை கஷ்டப்படுறதை கண்டால் அவர்களுக்கு எப்படியாலும் உதவி செய்யணும். அது மறைமுகமாக செய்கிறதுக்கு நான் மிச்சம் விரும்புகிறது. அப்போ என்னுடைய அந்த உழைப்பில் நானும் ஒரு ஊழியராக தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் இருந்து ஒரு சில பங்கை ஒதுக்கி அந்த சமூக சேவையை நான் செய்து கொண்டு வந்தேன். அப்படி நான் செய்து கொண்டு வரக்குள்ள முதலாவதாக என்ற ஒரு நோக்கமாக இருந்தது கல்வி. என்னென்னு சொன்னால், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குற கடமை எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த எல்லாருக்கும் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் அதுக்கு முதலாவது நாங்கள் எப்படி உதவி செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் நான் இதை செஞ்சு கொண்டு வரக்குள்ள எந்த வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கி நான் இதை செஞ்சு கொண்டு வரக்குள்ள எதிர்பாராத வீரமாக நான் ஒரு பெரிய ஒரு விபத்துக்கு முகம் கொடுத்தேன். அப்போ எந்த அளவுன்னு சொன்னால், அப்போ வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க இவரை பிழைக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லி எப்படியோ ஒரு 2 கிழமை நான் மிக்க கஷ்டப்பட்டு என்னுடைய தந்தையை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய முழு ஒத்துழைப்போடு நான் மீண்டு வந்தேன். அது ஒரு மிராக்கல். உண்மையிலேயே 3 வைத்தியசாலையில் என்னை டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் இனி கஷ்டம், காப்பாற்றவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. உண்மையிலேயே நான் உயிர் பிழைத்ததுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு யோசிச்ச ஒரு விஷயம், இது ஏன் இப்படி நடந்துச்சு. உண்மையிலேயே அப்போ என்னையோட வந்தவங்க எல்லாரும் என்னையை பற்றி தெரிஞ்சவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்தீங்க, தர்மம் தலை காத்தது. தர்மம் தலையை மட்டும் இல்லை, என் உயிரையும் சேர்த்து காத்தது. அப்போ என் லைஃபை இப்போ இது எனக்கு போனஸ், எனக்கு கடவுள் தந்த ஒரு இறைவன் தந்த ஒரு போனஸ். அப்போ இதுக்கு பிறகு நான் எனக்கு சம்பாதிக்க போகிறதும் எனக்கு கிடைக்கிற வருமானமும் ஒரு போனஸ் தான். அப்போ இது முழுக்க எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணக்கருவில் நான் என்னுடைய இந்த சமூக சேவையை ஆரம்பித்தேன். இது முதலாவது நான் ஆரம்பித்தது என்னென்னு சொன்னால், நான் இதில் இனம் கண்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், என் நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஊழியர்கள், உண்மையிலேயே ஊழியர்களே என்னுடைய தோழர்கள்ட்ட தான் நான் அவங்கள சொல்கிறது. அப்போ நான் அந்த ஒரு 6 மாத காலம் நான் வைத்தியசாலையிலேயே இருந்தாலும் இவர்கள் அந்த நிறுவனத்தை பின்னடைய செய்யவில்லை. அவர்களுடைய முயற்சியால் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு போனாங்க. அதில் பெரும் பங்களிப்பு என்னுடைய தந்தைக்கு சேரும். அப்போ நான் யோசித்தேன், வந்த உடனே எனக்காக இருக்கிறவங்களிலிருந்து நான் ஆரம்பிப்பேன் என்ற சேவை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கல்வி திட்டத்துக்கு ஒவ்வொரு வருடமும் என்னுடைய சேவை செய்யக்கூடியவர்களுடைய நிர்வாகத்தில் சேவை செய்யக்கூடியவர்களுடைய சகல மாணவர்களுக்கும் தேவையான அபியாச புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை நாங்கள் எமது நிறுவனமூடாக வழங்கினோம். என் கம்பெனியூடாக நான் வழங்க ஆரம்பித்தேன். அப்படி வழங்க ஆரம்பித்தோன்னே இது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இவர்களுடைய அந்த தேவையை நாம் உணரும் போது அவர்கள் அந்த பூர்த்தி அடைந்து அவர்கள் என்னிட்ட சொல்கிற அந்த விஷயத்தை பார்க்கக்குள்ள
இது எனக்கு வேண்டும் ஒரு ஆசை வார்த்தை. இதுக்கு நான் அடிமையாயிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் இந்த சமூக சேவையை முழு மூச்சாக செய்ய ஆரம்பித்தேன். பலரும் இந்த சமூக சேவையே ஒரு கௌரவமாக நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்து அவர்கள் சொல்கின்ற அந்த ஆத்மார்த்தமான அந்த நன்றி, அந்த பாராட்டு, ஒரு மன திருப்தி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை இன்னும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. அது என்னவென்று சொன்னால், இது இப்போ நாங்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், எங்களுடைய சமூகம் மட்டுமல்லாது இந்த நாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் பல்லினம் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம். அப்போ என்னுடைய நிறுவனத்திலேயும் எல்லா சமூகமும் சார்ந்து வாழ்கிறாங்க. அப்போ சமூகம் சார்ந்த ஒரு சீர்திருத்தமும் ஒரு முன்னேற்றத்தையும் ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பித்த இந்த திட்டம் காலப்போக்கில் எனக்குள்ள இது ஒரு கட்டாயம் செய்யலைன்னு சொன்ன ஒரு குறை, ஒரு திருப்தி இல்லை. அப்போ நான் பல விடயங்களில் அடையாத ஒரு திருப்தியை இதை மாதிரி ஒரு விடயங்களில் கண்டேன். அதுக்கு பிறகு நான் பொதுவாக நான் தேர்ந்தெடுத்த விஷயம் தான் கல்வி. இந்த கல்வி தான் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க போகுது. இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். அப்போ இந்த நல்ல ஒரு தலைவர்களை உருவாக்கினா எங்களோட பொறுப்பு குறைஞ்சிரும். சமூக சிந்தனையாளர்களுடைய ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால் நோக்கமாக இருக்கணும். நாங்கள் உதவி செஞ்சு இந்த சமூகத்தை முன்னுக்கு கொண்டு அந்த சமூகம் முன்னிக்கும் போது அதில் ஒரு படிக்கல்லாம் நாங்கள் நிற்கணும். இந்த படிக்கல்லாம் நாங்கள் நின்று அவங்க அந்த உயரத்தில் நிற்கக்குள்ள நாங்கள் பணியிருந்து பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். எங்களால் உயர்ந்தவங்களை நாங்கள் தலை உயர்த்தி பார்க்கறது ஒரு கௌரவம். நிச்சயமா. அந்த அடிப்படையில் ஆரம்பித்து உண்மையிலேயே நானும் ஒரு அடிமட்ட மட்டத்திலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இதில் அப்போ அந்த கஷ்டம் என்னன்றது நாங்கள் உணர்ந்தோம். நிறைய பேர் யோசிப்பாங்க, இவங்கள்ட்ட எல்லாம் அதிகமாக பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இதனால தான் உதவி செய்கிறாங்களோ என்று யோசிப்பாங்க. ஆனால் நீங்களும் கூட ஒரு சாதாரணமாக ஒரு அடித்தளத்தில் அடிமட்டத்தில் இருந்து தான் வந்திருக்கிறீங்க. இதனால தான் உங்களுக்கு அந்த அடிமட்டத்தில் அந்த வறுமைக்குள் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த மனநிலை உங்களுக்கு இயல்பாக தெரிந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எப்படியாக உதவி செய்யலாம் என்கின்ற அந்த தேடல்களுக்கான ஒரு விடை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? அதையும் தாண்டி நாங்கள் பார்க்குற நேரத்தில் நிறைய பேர் எங்களுடைய நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் உங்களை பொறுத்தவரை மிகவும் பிரதானமாக உங்களுடைய சிந்தனை இந்த விசேட தேவைக்குரிய குழந்தைகள் பால் ஏற்பட்டிருக்கின்றது. எல்லோருக்குமே உதவி செய்யலாம், ஆனால் இந்த விசேட தேவைகளுக்குரிய குழந்தைகள் சம்பந்தமாக அதிகமானவர்கள் சிந்திப்பதில்லை. நீங்கள் என்ன இது சம்பந்தமாக இவர்களுக்கான ஒரு பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும், முற்றிலும் இலவசமாக ஆரம்பிக்க வேண்டும், இவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தால் அடுத்த கட்டமாக அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை எவ்வாறு உங்களுக்குள் வந்தது? நிச்சயமாக இன்று எங்களோட நல்ல 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 நிலையில் இருக்கிற எங்களோட பிள்ளைகளை கூட நாங்கள் மிச்சம் சிரமத்துக்கு மத்தியில் தான் ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்போ நான் ஒரு நிறுவனத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது, இப்படி ஒரு வேலை திட்டம் ஒன்று நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இதில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. அப்போ உண்மையுமே அது விசேட தேவையுடைய பாடசாலை ஒன்று. அப்போ அந்த பாடசாலைக்கு சென்ற போது நாங்கள் அந்த பாடசாலைக்கு செல்லும் வரையிலும் எங்களுக்குள்ளும் ஒரு குறை இருந்தது. எங்களுக்கும் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு. அங்கே போனதுக்கு பிறகு தான் அந்த பிள்ளைகளை பார்த்ததுக்கு பிறகு எங்கள்கிட்ட என்ன இல்லை, இறைவனுக்கு அப்போ நாங்கள் நன்றிப்பட கடமைப்பட்டுள்ளோம், எங்கள்கிட்ட என்ன இல்லை. அப்போ நாங்கள் சென்ற பிரதேசம் ஒரு எங்களோட ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அங்கால. அப்போ டெய்லி இதை மாதிரி ஒரு கஷ்டமான பிள்ளைகள் போயிட்டு வராங்க. அப்போ எங்களுடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முதற்கட்டமாக ஒரு பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். உண்மையிலேயே மாத்தளை சமூகம் நான் இதற்கு நன்றிப்பட கடமைப்பட்டுள்ளேன். உண்மையிலே அந்த சமூகத்துடைய ஒத்துழைப்பு, மாத்தளை சமூகத்துடைய ஒத்துழைப்புடன் நாம் ஒரு பாடசாலையை ஆரம்பித்தோம். அந்த பாடசாலை உண்மையிலேயே அந்த பாடசாலை ஒரு இலவச பாடசாலை என்பதால் நான் அதில் பேரை சொல்கிறேன். பிரைட் லைஃப் என்ற ஒரு பாடசாலையை ஆரம்பித்து அந்த பிள்ளைகளை முற்றிலும் இலவசம். உண்மையிலேயே இது ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு நடத்தக்கூடிய ஒரு பாடசாலை. எப்படி என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை நாங்கள் எங்களிடம் வரும்போது 20 பிள்ளைகளை நாங்கள் இனம் கண்டு எடுத்த நேரம் இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரே அமைப்புல தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கல.
அப்போ நாங்கள் இவங்களை கண்டு இவர்களுக்குரிய விசேட வைத்தியர்களை கொண்டாந்து ஆலோசகர்களை கொண்டாந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இவங்களை இனம் கண்டோம். இனம் கண்டு இப்பொழுது அவர்கள் எந்த அளவு மாறி இருக்கிறார்கள் என்றால் தனிமை ஒரு லைனை போட்டு கொடுத்தா ஒரு அதுக்குள்ளே கலர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள ஒரு தனி உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பாடசாலை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியது மட்டுமல்லாமல் பல மனக்குழப்பத்தில் பல சங்கடத்தில் நாங்கள் இருப்போம். இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாடசாலைக்கு போயிட்டு ஒரு மணித்தியாலம் இந்த பிள்ளைகளோட நின்றா தனி உலகம். இந்த உலகத்தில் நாங்களும் ஒரு பங்காளி என்று சொல்கிறதுல உண்மைக்குமே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ எங்களுடைய நோக்கம் வந்து என்னவாக இருந்தது, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிற பிள்ளைகளை யாருமே பார்ப்பாங்க. இன்றைக்கி இது ஒரு சுயநலமான ஒரு உலகம். இன்றைக்கி நாங்களாக இருந்தாலும் ஒரு பெற்றோர்களாக இருந்தால் கூட நல்லா படிக்கிற பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவழிப்போம். ஏன்னா அவர் நல்லா படித்து எதிர்காலத்தில் எங்களை காப்பாற்றுவார், பார்ப்பார் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு. ஆனால் இதை மாதிரி பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் கைவிடுறாங்க. இவங்களுக்கு உலகம்ன்றது என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அடிப்படை இவங்களை வந்து இப்படித்தான், இவங்க ஒழுங்கான முறையில் இவங்க சாப்பிட்றது, அன்றாட அவங்களுடைய கடமைகளை செய்கிறது ஒரு PhD முடிக்கிறதை விட பெரிய ஒரு விஷயம். அப்போ உண்மையிலேயே நான் இந்த இடத்துல நன்றி பாராட்ட விரும்புகிறேன். எங்களோட பாடசாலை ஆசிரியர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைச்சாங்க. அதே மாதிரி எல்லா ஆசிரியரும் சரியான ஒரு தியாக மனப்பான்கு இல்லாமல் இந்த ஸ்கூலை செய்ய இயலாது. இவர்கள் நிச்சயமாக ஒரு தியாக மனப்பான்குடைய ஒரு ஆசிரியர்கள். அதே மாதிரி தான் என்னுடன் இணைந்து இது செய்யக்கூடிய எங்களுடைய அங்கத்தவர்கள், அவர்கள் வந்து கால நேரம் பார்க்காம அவங்களோட சகல விதமான முயற்சிகளும் இதற்காக ஈடுபட்டு நாங்கள் இந்த பாடசாலையை செஞ்சு கொண்டு போகிறோம். உண்மையிலேயே இப்படி இது மட்டுமல்லாது, இப்போ மாத்தளையை பொறுத்த மாத்தளை மட்டுமல்ல, இப்போ நான் இப்போ என்னையே அறிமுகப்படுத்தணுமா இருந்தால் நான் மாத்தளையில் மட்டும்தான் வேலை செய்யணும். என்ற நோக்கம் என்னை அறிமுகப்படுத்துறது இல்லை. என்ற நோக்கம் இல்லாத இடத்துல தேடி போய் செய்யணும். என்னிட்ட யாரும் கேட்டு வர காட்டியும் நான் நிற்கிறல்ல. நிச்சயமாக உங்களை பொறுத்தவரையில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு அறிமுகமோ இல்லாவட்டால் ஏதேனும் ஒரு சமூகத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமான ஒரு அறிமுகமோ நிச்சயமாக தேவையில்லை. உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கூட பங்கு பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதல்ல. நீங்கள் செய்கின்ற அந்த சமூக சேவைகளூடாக ஏதேனும் தேவை இருப்பவர்கள் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதையும் தாண்டி இந்த மிக முக்கியமாக இந்த விசேட தேவைக்குரிய குழந்தைகளை வீட்டிலேயே வைத்திருக்க அவர் குறிப்பிட்டதை போன்று அவர்களுக்குள் திறமை இருக்கிறது. குறிப்பிட்ட சரியானதொரு முறையான பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குவதனூடாக எதிர்காலத்தில் அவர்களுக்கான வேலைகளை அவர்களே சுயமாக செய்யக்கூடிய, தங்களுடைய கால்களில் நிற்கக்கூடிய ஒரு திறமைக்கு ஒரு நிலைக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள் இல்லையா? இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், இப்படியான இலவசமாக அந்த பாடசாலை பெயர் கூட சொல்லியிருந்தீர்கள், பிரைட் லைஃப். அந்த பேரிலேயே இருக்கிறது பிரைட், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இல்லையா? அதை நீங்கள் தான் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பேரை உண்மையிலேயே நாங்கள் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணினோம். அந்த செலக்ட் பண்ணின நேரத்தில் நான் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நான் செலக்ட் பண்ண பேர் தான் அது. இந்த பேர் வந்தா நல்லா இருக்கும், கூடுதலான ஒரு ஒருமித்த கருத்தாக அந்த பேர் வைக்கப்பட்டது. சார், நீங்கள் நாளுக்கு நாள் நேராக அந்த பிள்ளைகளை பார்க்கிறீர்கள் இல்லையா? அவர்களுக்குள் எப்படியான மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த முறையான பயிற்சிகளினூடாக? உண்மையிலேயே இவர்கள் இனம் கண்டு இது ஒரு இடத்துல நடக்க வேண்டிய விஷயம் இல்லை. இன்றைக்கு இது இலங்கை பூராகவும் இதை போன்ற பாடசாலைகளை அமைத்து இது சமூக பொறுப்பு. இதுக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள். எங்களோட வீட்டிலேயோ எங்களோட அண்மித்த வீட்டிலேயோ எங்களோட ஊர்லேயோ இதை மாதிரி புள்ளிகள் இருந்தால் இந்த புள்ளிகளுடைய பொறுப்புதாரிகள் நாங்கள். இது உண்மையிலே இந்த பாடசாலையோட இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால், ஒரு இனம் சார்ந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை. இங்கே எங்களிடத்தில் முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறார்கள், இந்து மாணவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள மாணவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. நாங்கள் இவங்களை இனம் காண்றது ஒரு விசேட தேவையுடைய பிள்ளைகளாக மட்டும் இல்லாது, இவங்க உண்மையிலேயே சொல்ல போனால் ஏஞ்சல்ஸ். எங்களுக்கு இவங்க நாங்கள் போக்குள்ள இவங்க எங்களுக்குள்ள எங்களோட சேவையை உணர்றாங்க இவங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது என்னன்னு சொன்னால், நாங்கள் இவங்களை இனம் கண்டுட்டோம். இவங்களை இனம் கண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்துக்கு நாங்கள் இவங்களை கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே இவங்களை இனம் காண இல்லாமல் இந்த 20 புள்ளியையும் நாங்கள் ஒரு ஒன்றா தான் வச்சுருந்தோம்.
ஆனால் காலப்போக்கில் போக போக இவங்களுக்குள்ள திறமைகளை நாங்கள் கண்டறிந்து இவர்களுக்குன்ற தனித்தனி வகுப்புகள் ஆரம்பித்தோம். பிரைமரி, செகண்டரி இதை மாதிரி வகுப்புகள் ஆரம்பித்து இவர்களுக்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டாந்து இந்த ஆசிரியர்கள் எப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்தோம். அந்த ஆசிரியருக்கும் பயிற்சி அளித்தோம். பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் இந்த ஒவ்வொரு பாடசாலையிலையும் சிசிடிவி பூட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பறையிலையும் சிசிடிவி பூட்டி எங்களோட ஆஃபீஸில் நின்று இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆக்டிவிட்டிஸையும் நாங்கள் பார்க்குறோம். இவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை உண்டு பண்ணலாம். இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுறது உண்மையிலேயே இந்த பாடசாலை ஆரம்பித்ததுக்கு பிறகு என் லைஃப்லையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு. என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்குள்ள மனக்குழப்பத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு கூட நான் இப்போ கூட என்னுடைய தாய் கடந்த 3 வருடத்துக்கு முன் காலமாகிவிட்டார். உண்மையிலேயே ஒரு சிறந்த தாய். அந்த தாய்க்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் புள்ளையா என் தாயோட பேரை நிலைநாட்டணும். நான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை, நான் வெறுமனே பிறந்துட்டு வெறுமனே இறந்து போகக்கூடாது. இறப்புக்கு பிறகு என்னைய பற்றி பேசணும். என்னைய பற்றி பேசணும்னு சொன்னால் என்னை நலவை மட்டும் பேசணும். அப்போ அதுக்கு நான் நலவு செய்யணும். அப்போ என் தாய் நான் இது சம்பந்தமாக நான் பல பின்தாங்கிய கிராமங்களை போய்ட்டு சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கோம். சாதாரணமாக மாத்தளையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தான் உங்களுடைய சேவை தொடர்கிறதா? இல்லாவிட்டால் மாத்தளை இல்லை, எங்களுடைய சகோதரர் ஒருவர் இருந்தார், ரொஹான் ராஜ் என்று. அவர் திருக்கணாமலையில் கூட அவருடைய ஒரு இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மட்டும் செஞ்சார். அப்போ அங்கே கூட நாங்கள் போயிட்டு பிள்ளைகளுக்கு தேவையான பாதணிகள், பாட புத்தகங்கள், புத்தக பைகள் என்பதை நாங்கள் வழங்கி வந்தோம். உண்மையும் அவருடைய ஒரு சிறந்த சமூக சேவையாளர் அவரும். அதே போன்று இருக்கும் இடத்துல இது கொடுக்கக்குள்ள இதில் அருமை விளங்குறதில்ல. உண்மைக்கு இன்றைக்கி நகர்ப்புற பாடசாலைகள் எடுத்தால் நாங்கள் ஆடம்பரத்துக்கு தான் செலவழிக்கிறோம். எங்களுடைய ப்ரௌடை நாங்கள் காட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு போட்டி. ஆனால் நாங்கள் ப்ரௌட்னு சொல்லி நாங்கள் செய்கிற ஒரு நாள் செலவில் ஒரு வருடத்துக்கு ஒரு கிராம பாடசாலை இயக்கிடலாம். அப்போ இந்த இடத்த தான் நாங்கள் இனம் கண்டு நான் ஒரு பாடசாலைக்கு போனேன். அங்கே ஒரு வகுப்பறையில் ஆண்டு 1, ஆண்டு 2, ஆண்டு 3 வகுப்பறைகள் ஒரு பாடசாலைக்குள்ளே ஒரு வகுப்பறைகளுக்கு இருக்குது. அப்போ உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார். அது மற்ற ஆசிரியருக்கு மற்ற பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிறது. அப்போ இதை நான் அவதானிச்சுட்டு உண்மையிலேயே நான் அதிபர் என்னிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்தார். சார், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒளிவாங்கி அமைப்பை தான் தர வந்தீங்க. நீங்கள் இவ்வளோ செஞ்சு கொண்டு போகிற மத்தியில் உங்களை எனக்கு கரைச்ச பண்ணவும் மேலாது சார். நீங்கள் இதில் பார்த்து என்னத்தையாலும் ஒரு வித்தியாசம் விளங்குதான்னு நான் சொன்னேன். ஒளிவாங்கியை விட தேவையான முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கற்றல் சூழல். அந்த கற்றலுக்கு தேவையான சூழல் இருக்க வேண்டும். அந்த சூழலை அமைத்து கொடுத்தா பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. உடனடியாக அடுத்த வாரமே நான் அந்த பாடசாலைக்கு சென்று அதிபருடன் கலந்துரையாடி 4 வகுப்பறைகள், அது 2 இருக்கிறது, பிரித்தால் 4 வகுப்பறை. அப்போ உடனே அதை ஆரம்பித்து இப்போ வகுப்பறை முடியும் தருவாயில் உள்ளது, கம்ப்ளெக்ஸ். அப்போ அதை நாங்கள் எதிர்வரும் மாதம் அதை உத்தியோகபூர்வமாக மாணவர்களுக்கு கையளிக்கிறோம். ஒவ்வொரு கட்டடம், ஒவ்வொரு சேவையும் முடிய ஒரு குழந்தையினுடைய பிரசவம் மாதிரியாகத்தான் உங்களுக்கு தோன்றும். நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தையாக நீங்கள் பார்ப்பதை போன்ற அந்த கட்டடமாக இருக்கட்டும், ஒரு பாடசாலையாக இருக்கட்டும், இவற்றை கையளிக்கும் பொழுது இருக்கின்ற அந்த மன திருப்தி, அந்த மன அமைதி வேறு எதிலும் வராது இல்லையா? சரி, நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவடைகின்ற நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. சமூக சேவை செய்கின்ற பொழுது வெறுமனே நீங்கள் மாத்திரம் முன்னின்றால் அது முடிந்து விடாது. உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்கள் மனைவியாருடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய தந்தை தாயினுடைய ஒத்துழைப்பு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை. சுருக்கமாக உங்களுடைய குடும்பம் தருகின்ற ஒத்துழைப்பு பற்றி கூறுங்கள். நிச்சயமாக நான் இந்த இடத்தில் என்னுடைய குடும்பம் இல்லை என்று சொன்னால் எனக்கு இந்த சமூக சேவை செய்ய இயலாது. இந்த சமூக சேவை சரியான ஒரு மனநிலையிலிருந்து செய்ய வேண்டியது. அந்த வகையில் இந்த இடத்துல என் தந்தையை நான் கண்ணியப்படுத்தி அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோட என்னுடைய மனைவி எனது முதுகெலும்பு. ஏனென்று சொன்னால் இந்த வரையிலையும் எப்படித்தானே ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட கேள்வி கேட்குற ஒரு காலத்தில் லட்சமாக கொடுக்கக்கூட கூட ஒரு நாள் அவள் கேட்க மாட்டா, ஏன் கொடுக்குறீங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சேர்த்து வைக்கணுமே. இல்லை, எங்களோட பிள்ளைகள் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, வாப்பா நாங்கள் இது செஞ்சு கொடுப்போம். அவர்கள் இனம் கண்டு சொல்லுவார்கள், வாப்பா இந்த இடத்துல ஒரு தேவைக்கு நாங்கள் இது செய்வோம். அதே போன்று தான் என்னுடைய பெரிய தந்தை சஹாப்தீன்,
அவரும் ஒரு சமூக சேவையாளர், அவருடைய ஒத்துழைப்பும் மிகையானது. எனவே இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இந்த அளவு ஒரு சமூக சேவை செய்ய இயலாது. நிச்சயமாக இன்னும் பல சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும், பலருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். விஷய தேவைக்குரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏனைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் உங்களுடைய முயற்சிகள் என்றுமே தொடரட்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நேத்ர அலுவலகத்தின் சார்பாகவும் உங்களுடைய சமூக சேவைக்கும் உங்களுடைய சமூக பணி தொடரவும் நாங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில். நன்றி. அத்துடன் நேத்ரா அலைவரிசையின் பணிப்பாளர், எங்களுடைய அன்பு தொகுப்பாளர் மற்றும் இதனுடைய நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் நாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி சமூகம் சார்ந்த ஒரு தெளிவை விளங்கப்படுத்துவதற்கு இந்த ஊடக அனுசரணையை தந்ததை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக மிக்க நன்றி. இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் சமூக சேவையாளர் டாக்டர் MNM நலீம் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. சரி ரசிகர்களே, இதோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரணீதா கோணேஸ்வரன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.